இன்னைக்குதான் இந்த உடம்பு சாப்பிட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா விசேஷங்கண்ணா? நான் ஒரு உதவி கேட்பேன், கண்டிப்பா செய்யணும். நீ சும்மா கேட்டாதே செய்வேன், கட்டி பிடிச்சு கேட்டா செய்ய மாட்டேனா? சொல்லு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்டேன்? அது வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்கன்னு நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா? என்னது இது? இதெல்லாம் அவங்க தலையெழுத்து, நம்ம கையில இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவை கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா? அப்படின்னா நாமளும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாமா? பெத்துக்குவோம். அதுக்கு முன்னால உண்டானா கழிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற? நான் உண்டாயிருக்கேன். கலக்கிறத பத்தி தான் அம்மா கிட்ட கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன். ஏ பொன்னி, சும்மா படுத்து கிடக்காதடி, ஏதாவது வேலை செய். முடியலம்மா, களைப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கும். நான் பிரசவ வலி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பதான் இடுப்பெலும்பு விட்டு கொடுத்து பிரசவம் சுலபமா இருக்கும். இல்லைன்னா கஷ்டமா இருக்குமா. என்னால ஒண்ணும் முடியலம்மா, தொந்தரவு பண்ணாத. இதுக்குதான் நான் சொன்னேன், இப்பவே புள்ள வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? அறிவு கெட்டவளே, இப்ப பெத்துக்கிட்டாலும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டாலும் இந்த வேதனையை நீ தாங்கி தாண்டி ஆகணும். குமரா, கூலியை கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாதா? போன மாசம் தானே கூட்டி கொடுத்தேன். டேய், பணத்தை அளவா சம்பாதிச்சா அதை நம்மளை காப்பாத்தும். பணத்தை அளவுக்கு மீறி சம்பாதிச்சா அதை நாம காப்பாற்ற வேண்டிய வரும். கிடைக்கிறத வச்சு திருப்தி பண்றதா நல்ல குணங்களையே பெரிய குணம். புரியுதா? இந்த போ. மாடு மாடி ஓடி வர. என்ன என்ன? மகாராஜாவுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா. பெண் குழந்தையா? எப்ப எப்போ? இப்பதான். வாய்டா, வீட்டுக்கு போலாம். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கேன், ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. இந்த துண்டு வச்சுக்கோ. குழந்தை பார்க்கலாம். வாய்டா. வா குமரா, மக பிறந்திருக்கா. பேரம் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பொண்ணுதான் பிறக்குது. முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது நல்லது, மகாலட்சுமி மாதிரி. இத பெறதுக்குள்ள இவ என்ன கலாட்டா தெரியுமா? அம்மாவுக்கு 2 உத, மருத்து வச்சுக்கு 2 உத. அப்பா, நான் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன குழந்தை சிரிக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கே. குழந்தை முகம் பார்த்து சிரிக்க 3 மாசம் ஆகும். 3 மாசமா? எல்லா குழந்தையும் அப்படிதானே? போனி, குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குற? தாய் பால் கொடுத்ததா அதுக்கு நல்லது? அதுக்கு நல்லது. எனக்கு இந்த சதியம் பிறந்ததுல இருந்து என் அழகே போச்சு. வயசான மாதிரி தெரியுது. என்னடி என்னமோ 10 புள்ளைங்க 10 இடுப்பு கரண்டு போன மாதிரி சலிச்சுக்கிற? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன், எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சும்மா அழட்டிக்காத. குழந்தை நினைச்சு குழந்தை அம்மாவை. பொனே பொனே, குழந்தை ஆய போய் அதுல புரண்டுகிட்டு இருக்கு. இது கூட பார்க்காம நீ என்ன பெரிய சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்க? சனிய மூதேவி, இது பிறக்கலன்னு இப்ப யார் எழுதா? உயிரை வாங்குதே. அம்மா அம்மா. கல்யாணமாய் முதல் வருஷத்துல குழந்தை பிறந்துடுச்சு. அதான் குழந்தையோட அருமை தெரியல. நான் அவசரப்பட்டேன், காக்க வச்சு கொடுத்துருக்கணும். எல்லாம் என் தப்பு. கொஞ்சறதுக்கு மட்டும்தான் பிள்ளையா? பெத்துட்டா பெருசா. நீ வந்த நேரத்துல அம்மா இல்ல. நானும் அம்மாவோட சேர்ந்து வயலுக்கு போயிருந்தா என்ன செய்வ? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லடி. நான் மட்டும் என்ன 5-6 பெத்தவளா? பொம்பளைன்னா தனக்கு தானே தெரிஞ்சுக்கணும்டி. ஐட்டா, எதுக்கும் இதையெல்லாம் நீயும் கொஞ்சம் கத்து வச்சுக்க. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே பொண்டாட்டிக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு கத்துக்கிட்டாச்சு. வர நாட்டுல பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. நீ வரல, என்ன சும்மா இருந்திருப்பேனா? செஞ்சிருப்பேன். பெத்த பிள்ளைக்கு செய்யறதுல என்ன அசையம்? உனக்கு தெரியுது, தெரிய வேண்டியவளுக்கு தெரியலையே. ஒண்ணும் குத்தி காட்டி பேச வேண்டாம். கொண்டாடி புள்ளைய
அடி சக்க, காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சதும் குடுமையை பிடிக்கிறது. இதுதானே உன் குரங்கு புத்தி. என்ன சிரிப்பு? குரங்கு மாதிரி. ஒன்னோட கண்ணா, ஜிஞ்சிக்கு 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 ஜிஞ்சிக்கு. குழந்தைக்கு பால் பவுடர் தீந்து போச்சு. அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும். இருக்கிறது 2 நாளைக்கு கூட பத்தாது. சொசைட்டில கடன் கேட்டிருக்க, இழுத்தடிக்கிறாங்க, என்ன பண்றது? அது எப்ப வருமோ? நான் வேணும்னா பெரியய்யா கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது என் பொறுப்பு. நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒண்ணும் யாசகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே. கடனா வாங்கிக்குவோம், பணம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம். கடன் வாங்குறதுனா கூட அதை நான் போய் வாங்குறதா முறை. பொம்பளைங்க வீட்டு நிலைமையை புருஷன்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்கணும். அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது அவனுடைய பொறுப்பு. புரியுதா? நான் பணத்தோட வரேன். ஆச்சரியமா இருக்கே. என்ன குமரா, உனப்படவா பணம் விட? நல்லா இருக்க. நான் என்ன அரசியல்வாதியா இல்ல லட்சாதிபதியா? மழை இல்ல, அதனால சரியா விவசாயம் இல்ல, கொஞ்சம் தட்டுப்பாடு. இதை வச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே தந்துடுறேன். அதனால என்ன, நீ கொடுக்க முடிஞ்ச போது கொடு. குமரா, இந்த செங்கிலி எங்க வாங்கின? ஏன்? யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. இது போலி, பித்தளையில செஞ்சு தங்கமுலாம் பூசிருக்காங்க. அதனால என்ன குமரா, நான் உனக்கு பணம் தரேன். இது இல்லைன்னா நான் உன்னை நம்ப மாட்டேனா? இந்தா. பரவாயில்லைங்க, வேண்டாம், நான் வரேன். செட்டியார், வாங்க 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 வாங்க. வணக்கம், உட்காருங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஆஹா, நம்ம கடைக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. கிராமத்துல மழை இல்லைன்னா உங்க பாடு யோகம் தான். வேற யார் வந்தாங்க? உங்க மாப்பிள்ளை வந்தாரு. சங்கிலி அடகு வச்சு பணம் கேட்டாரு. பாவம், யாரோ பித்தளையில சங்கிலி செய்து அதுக்கு தங்க முலாம் பூசி அவர் தலையில கட்டிட்டாங்க. இந்த காலத்துல யார நம்புறது? ஒருத்தரையும் நம்ப முடியாது. மாப்பிள, மாப்பிள, வாங்க மாமா, உட்காருங்க. பொண்ணு இல்ல இருக்கா? பொனே, பொனே, வாங்கப்பா. ஏமா இந்த வேலையில நீ செய்யக்கூடாதா? அது என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குதுப்பா. அப்பா பால் கொடுத்தாதான் குடிக்குது. சனியே பெத்த குழந்தைய சனியை கிணிஞ்சா பல்ல உடைச்சு விடுவேன். மாப்பிள, இதெல்லாம் கண்டிக்க கூடாதா? அதான் நீங்க கண்டிச்சிட்டீங்களே மாமா. அப்ப நீ மாமா கொட்டம்ல காஃபி கொண்டு வா. அப்படி எனக்கு ஒரு டம். பிறந்த வீட்டு பெருமைய ரொம்ப நல்லா காப்பாத்துறா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மாமா. அடிச்சான பாரு, அடிச்சான பாரு. சிரிடா கண்ணா, சிரிடா கண்ணா. மாப்பிள, தங்கவேல ரொம்ப நல்லவன் நம்பித்தான் அவங்கிட்ட சங்கிலியை செய்ய கொடுத்தேன். பாவி பையன் என் பேரை கெடுத்துட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இப்போ அசல் தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். இதை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. அவன் போலி தங்கத்தை கொடுத்தப்ப அதை சரியா கவனிக்காது என் தப்பு தானே. மாப்பிள, இதை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா, இதை வாங்கிக்கங்க. சொல்றது கேளுங்க. வேண்டாம். இதை வாங்கிக்கிட்டா தான் என் மனசு ஆறும். மா, இங்க வா செல்ல குட்டி. இந்தாங்க, படிங்க. படிங்க. திரு கருப்பையா அம்பலம் மகன் குமரனுக்கு வாழ்க்கப்பட்ட திரு விஸ்வநாத அம்பலம் மக பொன்னி நடத்த தவறியது ஊர்ஜிதமாக நிச்சயிக்கப்பட்டபடியால் குமரனுக்கும் பொன்னிக்கு நடந்த கல்யாணம் முறிந்தது. குமரனுக்கும் பொன்னிக்கு எந்தவித ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பொன்னிய ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்கிறோம். இனிமே யாரும் பொன்னிய ஊருக்குள்ள சேர்க்க கூடாது. குமரன் தான் இஷ்டப்பட்ட பொண்ணை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பஞ்சாயத்தாரால் ஏக மனதாக தீர்மானிக்கப்படுகிறது. வரேன். நம்ம பிரச்சனையை பஞ்சாயத்துல ஏன் எடுத்தீங்க? ஏற்கனவே ஊர் சிரிக்குது.
எதையும் முறைப்படி செஞ்சா பின்னால பிரச்சனை வராது. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். உங்களுக்கும் முதல் பொண்டாட்டிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு பஞ்சாயத்துல வெட்டி விட்டா நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. மாமா நீங்க என்ன சொன்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத என் மனசு ஒத்துக்கல. மாப்பிள்ள மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க குழந்தைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சாச்சு. உனக்கு கூட வைக்க வருதா? என்னது பாலா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நல்ல நல்ல 16 பெத்து பெருமாள் வாடு. உக்கார. அட உக்கார, என்னமோ புதுசா பழகுற மாதிரி. என்ன என்னது என்கிட்ட வைக்கும்? போய்தா. சரி நான் போறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு இது புதுசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னைக்கு தானே புதுசு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ வா போதானா? பழக்கமா போச்சு. அம்மா கூட திட்டுச்சு. இனிமே மாத்திக்கிறேன். சீ 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 சீ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த போலியான மரியாதையெல்லாம் இருக்கவே கூடாது. நீ வழக்கம் போல நீ வா போனே கூப்பிடு. அதுல ஒரு கொஞ்சல் இருக்கும். ஆனா வாடா போறாங்க கூப்பிட கூடாது. போயா, அதெல்லாம் இப்பதான் தெரியுதாக்கும். என்ன இருந்தாலும் உனக்கு என்னை விட அவன் மேலதான் ஆசை. எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. அப்படியெல்லாம் சொல்லாதியா. உன் மேல ஆசைப்பட்டது நிஜந்தா. உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் பொறாமையா கூட இருந்துச்சு. ஆனா அப்புறம் நானே என்ன மாத்திக்கிட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல